ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கர்மாவை கழிக்கும் ரகசியங்கள் வரிசையிலே விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 3 லக்னக்காரர்கள் எந்த வழியில் தன்னுடைய கர்மாவை தீர்த்து புண்ணியத்தை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தர்ம கர்மாதிபதி யோகத்தின் அடிப்படையில் சொல்ற ஒரு சூட்சுமமான பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் விதிகளை சரியாக நம்ம பயன்படுத்தினோம்னா விதி விலக்குக்குள்ள மனிதராக நம்ம மாறிடுவோம். புரியுதுங்களா? ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த வீட்டில் நின்று தசை நடத்துகிறதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த வீட்டின் தன்மை, அந்த கிரகத்தின் தன்மை, உங்கள் லக்னத்துக்கு அவர் யார் என்கின்ற தன்மை, எந்த ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கிறார் என்கின்ற தன்மை, காலபுருஷனுக்கு அவர் எத்தனாம் வீட்டுக்கு அதிபதிங்கிற தன்மை, இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி அது கூறும் விதிகளின் அடிப்படையில் நம்ம நடந்தோம்னாலே நமக்கு விதி விலக்கு. நீங்கள் விதியை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் விதி விலக்கு மனிதராக ஆகிடுவீங்க. இப்போ ரோட்டில் போலீஸ் ஹெல்மெட்டுக்காக பிடிச்சிட்டு இருக்காங்க, லைசன்ஸ்க்காக பிடிச்சிட்டு இருக்காங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த விதிகளை எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, ட்ரிங்க் பண்ணாமல் போகிறீங்க, லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ஆர்சி புக் வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் விதி விலக்கு மனிதர், உங்களை பிடிச்செல்லாம் அடுத்த செகண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. புரியுறதா? ஸோ விதிகளை ஃபாலோ பண்ணுறதுக்கான சூட்சுமம் தான் இந்த கர்மாவை கழிக்கும் ரகசியங்கள். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாக சந்திரனும் 10ஆம் அதிபதியாக சூரியனும் வருவாங்க. இப்போ 9ஆம் அதிபதி தரக்கூடிய சந்திரனுடைய காரகத்துவத்தின் ரீதியான கர்மாவையும் 10ஆம் அதிபதி தரக்கூடிய சூரியன் தரக்கூடிய காரகத்துவ ரீதியான தானங்களையும் செய்யும் போது விருச்சிகத்திற்கான கர்மா என்பது நீங்கும். பொதுவாக தாய் தகப்பனா நல்லா பார்த்துக்கிற விருச்சிக லக்னக்காரங்க நல்லா இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக தாயாரையும் தாயாதி வர்க்கத்தையும் அதிகமாக கவனம் எடுத்து சிரத்தையுடன் கவனிக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கர்மா என்பது சுத்தமாக இல்லாமல் போயிடும். இயற்கையாக இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவர்கள் காலபுருஷனுடைய ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும். ஒளி கிரகங்களே தாயும் தகப்பனாய் வர்றது ஒரு சிறப்பு. இதில் என்னென்ன சூட்சுமமான ஒரு அமைப்பு, இவங்களுக்கு 9, 10ஆம் அதிபதிகளாக இவர்கள் வருகிறார்கள். சூரிய சந்திரர்கள் 9, 10ஆம் அதிபதிகளாக வரும்போது சந்திரனுடைய காரகத்துவங்களான தண்ணீர் பந்தல் அமைத்தல், விலை பொருட்களை தானமாக தருவது, பிரயாணத்திற்கு மற்றவர்களுக்கு உதவுவது, கற்பனை திறன் மூலம் மற்றவர்களுக்கு உதவி புரிவது, வேகமான செயல்பாடுகளால் உதவி புரிவது, உணவு தானம் புரிவது. சந்திரன் விவசாயத்துக்கு காரகிரகம். ஸோ விவசாயம், விளை நிலங்கள், விளை பொருட்கள், நீர், பால், தண்ணீர், திரவ பொருட்கள், பிரயாணம், பிரயாணத்திற்கான காரணிகளை தானமாக வழங்குவது. இப்போ செருப்பு தானமாக வழங்குறது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அது என்னது? செருப்பு. செருப்பு எதுக்கு யூஸ் ஆகும்? நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நடக்கிறதுங்கிறது ஒரு பிரயாணம். புரிஞ்சுதுங்களா? குடை தானம் செய்வது, தண்ணீர் பந்தல் அமைப்பது. வெயில் காலத்தில் இந்த தண்ணீர் பந்தல் அமைக்கிறது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனளிக்கக்கூடியது. உங்களால் தண்ணீர் பந்தல் அமைக்க முடியலையா, வீட்டில் ஒரு பக்கெட்டில் முன்னாடி தண்ணி வைங்க, வாள் நிறையா. ஆடு மாடு ஜீவன்கள் சாப்பிட்டு போகும். பால்கனியில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வைங்க, பறவைகள் குருவிகள் சாப்பிடும். இது கூட தண்ணீர் தானம் தான். இந்த மாதிரியான அமைப்பை செய்யலாம். சூரியன் கர்மகாரகனாக வர்றதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமுடன் இருப்பது உங்களுடைய கர்மாவை கழிக்கும் வழிகளில் இன்னொரு சூட்சமாகும். தகப்பன் வர்க்கத்தோடு முரண்பாடாமல் இருக்கிறது. அதாவது பெரியப்பா சித்தப்பா வகையறா வழியாக தான் உங்களுக்கு கர்மாவே ஸ்டார்ட் ஆகும். பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, பெரியப்பா வழிகள், சித்தப்பா வழிகள், அதாவது அத்தை உறவு, அப்பா கூட பிறந்த அத்தை உறவு, இவங்கெல்லாம் சொத்துக்கள் ரீதியாக பிரச்சனைகள் தருவதற்கு அதிகம் வாய்ப்புள்ள லக்னம் விருச்சிகம். ஸோ இந்த விஷயங்களில் கவனத்துடனும் செயல்திறனோட ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடய இருக்க வேண்டியது நல்லது. நார்மலாக விருச்சிக லக்னக்காரங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடி பார்த்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இவங்க இயற்கையிலே போராளிகள், ஜெயிக்க முடியாத லக்னத்துக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த விட்டு கொடுப்பது, தகப்பன் வழி உறவுகளுக்காகவும் தாய் வழி உறவுகளுக்காகவும் விட்டு கொடுப்பது நிறைய நல்ல பலன்களை அளிக்கும். அதே மாதிரி கோயில்களுக்கு, சிவாலயங்கள், குறிப்பாக சிவாலயங்களுக்கு விளக்கு தானமாக கொடுக்கறது. ஒன்று, இதில் எண்ணெய் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம் விளக்கு ஏற்றுவதற்கு, அல்லது இந்த டியூப்லைட் போடுவாங்க இல்லையா, அங்கங்கே ஒளிரும் விளக்குகளை தானமாக செய்வதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கும்.
சூரியன் எலக்ட்ரிக்கலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், சிவனை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். ஸோ சிவ ஆலயங்களுக்கு அல்லது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு மின் விளக்குகள் அமைத்து கொடுப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தெருவிளக்கு போட்டிங்கனாலும் புண்ணியம் ஏற்படும். புரியுதுங்களா? தெருவிளக்கு அமைச்சு கொடுக்கறது, அதை ஒளி இல்லாத இடங்களில் ஒளி ஏற்றி வைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யும் போதும் விருச்சிகம் தன்னுடைய கர்மாவின் வலிமையிலிருந்து விடுபட்டு நல்ல பாதையில் திரும்பி சுபத்துவத்தை அடையும் வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுங்களா? நீங்கள் சந்திரனுடைய காரகத்துவம் சார்ந்த பொருள்கள் அதிகப்படியாக தானம் செய்வது, சூரியனுடைய காரகத்துவ பொருள்கள் தானம் செய்வது, இந்த ரெண்டும் உங்களுடைய சக்திக்குட்பட்டு செயல்படுத்தப்படும் போது உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எல்லாமே சர்வசாதாரணமாக கடந்து போகிற மாதிரி, சூரியன் கண்ட பனி போல விலகி விடுமா உன் துன்பம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தனுர் லக்னம், இவங்களுக்கு பாக்கியாதிபதியாக சூரியனும் 10ஆம் அதிபதியாக புதனும் வருவாங்க. அப்போ சூரியன் புதன் காம்பினேஷனில் உண்டான தர்ம காரியங்களே இவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்குடைய சூரியன் தகப்பனை குறிப்பவராகவும் தகப்பன் காரகனாகவும் வரதுனால தனுசு லக்னக்காரர்கள் தன் குடும்பத்திற்கு தன் தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகளை முன்னின்று செய்யும் தன்மை பெறுபவராக ஆவார்கள். அப்படி செய்யப்படும் போது இவங்களுடைய கர்மம் கழியும். அதே மாதிரி இது காலபுருஷனுடைய 5ஆம் வீடுங்கிறனால தனுசு லக்னக்காரங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் யாராவது ஒரு காதலிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. லவர்ஸுக்கு சரியான வழிகாட்டுறது. இன்னொன்று, இது கேளிக்கைகளை குறிக்கக்கூடிய இடம், சூதாட்டத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் வருங்கிறதுனால கண்டிப்பாக இந்த பங்குச்சந்தை மாதிரியான விஷயங்கள்ல ஐடியா கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றது. குருனாலே அறிவை விற்பவர் தான், அறிவை கொடுக்கறவர். தங்களுக்கு தெரிந்த விதிகளை, வித்தைகளை, ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய கர்மாவை கழித்து கொள்ள முடியும். இதில் 10ஆம் அதிபதியாக புதனும் வர்றதுனால இது ரொம்ப பர்ஃபெக்டாக போகும். ஒரு மேலதிகாரியாக இருந்து தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு தன்னுடைய அறிவு, ஞானம், அனுபவம், உழைப்பின் மேன்மை, முன்னேறுவதற்கான சூட்சுமங்களை சொல்லிக் கொடுப்பது என்பதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு பாக்கியதை. தகப்பனாதி வர்க்கத்தின் உறவுகளை சரியாக பேணி காப்பதன் மூலமாகவும் உங்களின் கர்மா கழியும். பெரியப்பா சித்தப்பா உறவுகளோடு தகராறு இல்லாமல் இருக்கிறது, பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க, பெரியம்மா பொண்ணுங்க சின்னம்மா பொண்ணுங்க, இந்த மாதிரி பங்காளி உறவுகளிடத்தில் பகைமை பாராட்டாமல் இருப்பது, மாமனாரே அதிகம் மதிக்கிறது, இது ஒரு சூட்சுமங்க. சூரியன் அப்பாவை மட்டும் குறிக்கிற கிரகம் இல்லை, வயதான ஆண்களை எல்லாருமே குறிப்பார். ஸோ அந்த வகையில் தனுசு லக்னக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாமனாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு கர்மா கழியும். அவருக்கு சொன்னால் அதை காது கொடுத்து கேட்பது, அதற்கான ஒரு வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, மரியாதை கொடுக்கறது, அவர்களுக்கான வைத்திய செலவினங்கள் செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு கர்மா என்பது கழியும். அதே மாதிரி சூரியன் மருந்து கிரகம், மருந்து பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய கர்மா கழியும். வயதானவர்களுக்கு, அந்த மிடில் ஏஜ் 45 வயசுலேருந்து 55 வயசுக்கு உட்பட்ட வயது முதிர்ந்த பக்குவப்பட்ட ஆண்களுக்கு மருத்துவ சேவை செய்வது, மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, மருந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலமாக உங்களுடைய இது பண்ணும். அதே மாதிரி ட்ரஸ்ட் அமைச்சு ரொம்ப நல்ல விதமாக முதியோர்களை பாதுகாக்கும் தன்மைங்கிறது தனுசு லக்னத்துக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதனால் முதியோர் இல்லம் நடத்தும் தனுசு லக்னக்காரர்கள் 3 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்ப்பார்கள் சொல்லலாம். உங்களால் முடிஞ்சால் அதையும் செய்யலாம். அல்லது திக்கற்ற இருக்கும் ஒரு முதியவருக்கு சரியான ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து மாதம் மாதம் அவருக்கான ஒரு சிறு கருணை தொகையை உங்களால் கொடுக்க முடியும்னா இது மிகப்பெரிய தானம். ஒரு வயசானவர் இருக்காரு, உங்கள் ரிலேஷன்ஸ்லேயே ஒன்று விட்ட சொந்தம் தூரத்து உறவுன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் குழந்தைங்கள்லாம் கைவிட்டுட்ட நிலையில் அவரை நீங்கள் ஒரு ஆதரித்து அதுக்காக உங்கள் வீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சு குளிப்பாட்டி விடுங்கன்னு சொல்லலை. அந்த மாதிரி இல்லாமல் அவருக்குன்னு உண்டான ஒரு இடத்துல சேர்த்து விட்டு மாதம் ஒரு 3000மோ 4000மோ கேட்பாங்க. உங்கள் சக்திக்கு இது உட்பட்டு முடியும் அப்படின்னு இருந்தால் இதை செய்யுங்க. முக்காவாசிகரமாக கழிஞ்சு ஓடிப்போம். தகப்பன் மரியாதைக்குரியவராய் நடத்துவது, தகப்பனாதி வர்க்கத்தை மரியாதைக்குரியவராக நடத்துவது, அரசாங்கத்துடன் முறையான உறவுகளை பராமரிப்பது. அரசாங்கத்துடன் முறையான உறவுகளை பராமரிக்கிறதுனா இன்கம் டேக்ஸ் கட்டுறதா இருந்தால் ஒழுங்காக கட்டணும், உங்களுடைய பில்லெல்லாம் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும், உங்கள் வண்டி வாகனங்களுக்கான பில்ஸை சரியாக வச்சுக்கிறது, கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணுறது. உங்கள் பாக்கியமே அங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கு. அரசை மதிப்பதன் மூலமாகவும் தகப்பனை மதிப்பதன் மூலமாகவும் உங்களுடைய பாக்கியம் அதிகரிக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அதை செஞ்சுடுங்க. அதை செய்யும் போது உங்களுக்கான விருத்திகள் அதிகரிக்கும். அதே மாதிரி புதனுடைய ரீதியாக கர்மா வலுப்பெறுங்கிற போது உங்கள் அறிவை நீங்கள் மறைச்சு வச்சிங்களா உங்களுக்கு கர்மா அதிகமாகும். தனுசு லக்னக்காரங்க அறிவை மறைத்து வைக்க கர்மா அதிகமாகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை பூரா வெளிப்படையாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத உங்களின் கர்மாவை தீர்க்கும் சூட்சம வழியாக இருக்கும். அதே மாதிரி வசதி இல்லாத குழந்தைகளை படிக்க வைப்பதன் மூலமாகவும்
பள்ளி கல்லூரிகளுக்கு நூல்கள், புத்தகங்கள் தானமாக கொடுப்பதன் மூலமாகவும், எழுதுகோள்கள், எழுது பொருட்கள் தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய கர்மா வெகுவாக குறையும். இளம் குழந்தைகளுக்கு தேவைப்படுற நோட்டு, புக்கு, பேனா, பென்சில் வாங்கி கொடுக்கறது ஒரு சிறப்பு. ஊரில் ஏதாவது விசேஷம் நடக்கும்போது அந்த புதனுக்கு உண்டான காரகத்துவ ரீதியாக குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டிகள் மாதிரியெல்லாம் நடத்தி கோயில் திருவிழாக்கள் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு கருதப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம். கர்மாவுக்குன்னே பேர் போன லக்னத்தில் மகரம் ஒன்று. இவங்களுக்கு 9ஆம் அதிபதியா புதனும் 10ஆம் அதிபதியா சுக்கிரனும் வருவாங்க. 9ஆம் அதிபதியான புதனின் காரகத்துவ ரீதியாக இவர்கள் தங்கள் கர்மாவை வெகுவாக குலைத்து கொள்ள முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அனாதாசிரமம் நடத்துறது, குழந்தைகளுக்கான வேலை செய்கிறது, உங்கள் உறவுகளில் படிக்க இயலாத அல்லது படிக்க வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு தத்தெடுத்து படிக்க வச்சிங்கன்னா உங்களுடைய கர்மா முழுமையாக கழியும். அத்தை மாமன் உறவுகளை அதிகம் மதிக்க தெரிந்த மகர லக்னக்காரர்கள் நல்ல வேகமாக முன்னுக்கு வருவாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா உறவுகள், சகோதர உறவுகள் அவ்வளோ சிறப்பாக அமையறதில்லை. மகர லக்ன ஜாதகங்களுக்கு அது ஒரு இயற்கையான ஒரு கர்மானே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் புதன் 6க்கு உடையவராகி காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாகவும் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியும் வர்றதுனால மாமன் அத்தை உறவுகளுக்கு தேவைப்படுற உதவிகளை செய்யும் போது உங்கள் கர்மா வெகுவாக கழியும். அறிவு தானம் செய்வது என்பது மகர லக்னத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒன்று. உங்களுக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயங்காதீங்க. ஓப்பன் புக்காக இருக்கிறது. நார்மலாக மகர லக்னக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மூடு மந்திரமாக தான் இருப்பாங்க. பட் ஓப்பன் புக்காக இருக்கிறது உங்கள் கர்மாவை வெகுவாக குறைக்கும். பாக்கியம் அதிகரிக்கும், அதனால் கர்மா குறையுங்கிறது. விஷ்ணு ஆலயங்களுக்கு, பெருமாள் ஆலயங்களுக்கு முடிந்தவரை துளசி மாலை வாங்கி அணிவிப்பது. மகர லக்னக்காரங்க எல்லாருக்குமே நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன், சபரிமலைக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை மாறும் அப்படின்னு. ராஜராஜேஸ்வரி அம்பிகையை கும்பிடுறது, சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்வது, சபரிமலைக்கு செல்பவர்களுக்கு உதவி புரிவது, அன்னதானம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் அமைப்பாக இருக்கும். இந்த சபரிமலை சீசனில் அன்னதானம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த இதுலாம் நீங்கள் பங்கேற்றுக்கலாம். நேரடியாக முடிஞ்சால் செய்யலாம், இல்லை மறைமுகமாக அதற்கான பொருள் உதவிகளை கொடுத்து உதவலாம். வெகுவாகவே அன்னதானமும் குழந்தைகளுக்கான கல்வி தானமும் உங்களுடைய அறிவு தானத்தையும் செய்து வர மிகச்சிறந்த யோக பாக்கியதைகளை பெறுவீர்கள். அதே மாதிரி 10ஆம் அதிபதியா சுக்கிரன் உங்களுக்கு வராருங்கிறதுனால பெண் குழந்தைகளுக்கு தேவைப்படுற கல்வி உதவி, திருமண உதவி, குழந்தை பேர் உதவி, இதெல்லாம் நீங்கள் செய்ய உங்களுக்கான கர்மாங்கிறது தீர்ந்து அதிகப்படியான நற்பலன்களையும் யோக பாக்கியதையும் பெறுவீங்க. உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் புதனும் சுக்கிரனுங்கிறதுனால லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது, லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு தேவைப்படுற கோயில் கைங்கரியங்களை செய்கிறதன் மூலமாகவும் உங்களுடைய கர்மா என்பது மிகவும் அதிகமாக நிவர்த்தியாகும். எழுது பொருள்களையும் எழுதுகோள்களையும் எழுத்து விஷயங்களையும் குறிப்பிட்ட கிரகம் புதன் அப்படிங்கிறதுனால இந்த பத்திரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல், பத்திரப்பதிவு துறையில் தேவைப்படுற உதவிகள் செய்கிறது, அந்த மாதிரி ஒரு இடம் வாங்குறாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது ஒரு லீகலாக நல்ல இடமா சரியான இதுதானான்னு பார்த்து கொடுக்கறது, வாதாடுதலை உதவியாக செய்வது. நீங்கள் பேசி ஒரு காரியம் சாதிக்க முடியும்னா அதை ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கான வாழ்வியல் சூட்சுமங்கள் பிடிபடும். கல்வி கற்க ஆசைப்படுபவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் மகரம் தன்னுடைய கர்மாவின் மேன்மைகளை குறைத்து கொள்ளும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். பாக்கியம் அதிகரிச்சுன்னா கர்மா குறையுங்க, இதுதான் சூட்சுமம். கர்மா வழியிலும் நமது கர்மாவை குறைக்க முடியும், பாக்கியத்தின் வழியிலும் நமது கர்மாவை குறைக்க முடியும். புரிஞ்சுங்களா? இளம் பெண்களை மரியாதையோடு நடத்துவது, தனக்கு பிறந்த பெண் குழந்தையை மிகவும் மரியாதையோடு நடத்துவது, திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையை ரொம்பவும் மரியாதையாக நடத்துறது, பெண்களாக இருந்தாங்கன்னா கூட பிறந்த சகோதரிகள் அல்லது கணவரோடு பிறந்த சகோதரிகள் அவங்களுடைய உடன் பிறந்த பெண்களை மரியாதையாக நடத்துறது, இதெல்லாமே மகர லக்னத்தின் கர்மாவை வெகுவாக குறைக்கும் தன்மை கொண்ட அமைப்புகளாகும். ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இவர்களின் காரகத்துவங்களை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது, புதனுடைய காரகத்துவங்களை தானமாக கொடுக்கும்போது, சுக்கிரனுடைய காரகத்துவங்களை தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய கர்மாவானது புண்ணியமாக மாறி உங்களையும் உங்கள் சந்ததியையும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இன்னும் ஒரு 2 ராசிக்கு இருக்கு, கும்பமும் மீனமும். அதை இன்னொரு காணொலியில் பார்ப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.